ஜெயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். முழுமையாக 100% லஞ்சத்தை ஒழிச்சிருவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை இல்லை. ஆனால் 2 மாதம் தானே ஆகுது. ஆனால் சில புகார்கள் வந்துட்டு இருக்கு. அது முழுமையாக விசாரித்த பிறகுதான் அது எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சிக்க முடியும். ஆனால் அமைச்சர் ஆதவர்ஜுனா உட்பட நிர்மல்குமார் உட்பட இங்கே லஞ்சம் இல்லைங்க, எல்லாமே ஒழிக்கப்பட்டுருச்சுன்னு தொடர்ச்சியாக அப்படி சொல்லிகிட்டே இருக்காங்களே, இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் காரணம் இருக்கலாம்? லஞ்சம் இருக்குன்னு சொன்னால் அவங்கள தூக்கி போட்டுருவாங்கல்ல மக்கள். அதனால் லஞ்சம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எங்கள் அப்பா குதிரைக்குள்ளார இல்லை அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான். ஆனால் மக்கள் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஐ எம் வெயிட்டிங் இவர் சொன்னார். போகிற போக்க பார்த்தா மக்களும் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு பார்த்துட்ருப்பாங்க. அதுதான் தெரியுது. முழுமையாக அவங்களுடைய அரசாங்கத்துடைய நிர்வாகம் அப்படிங்கிறது இன்னும் முழுமை பெறலை. அதே நேரத்தில் எல்லாரும் போட்டு அடிக்கிற மாதிரியும் நம்ம அடிக்க வேணாம். நிறைய பேர் புதியவர்களாக இருக்காங்க. அவங்களுக்கான கொஞ்சம் நேரத்தையும் நம்ம கொடுக்கணும். ஆனால் இதுக்குள்ளார திட்டங்கள் சார்ந்த இந்த மாதிரியான விஷயத்துக்கு இப்படி சொன்னாலும் நம்ம தொடக்கத்திலே சொன்ன மாதிரி சட்டம் ஒழுங்கு சிக்கல்களை சரி பண்ணுறதுல இந்த பொறுமை இருக்கக்கூடாது. அதில் வேகம் வேணும். ஏன்னா சமீபமாக கூட இப்போ கரூரில் தாவேகா நிர்வாகியே ஒருத்தர் ஒரு பெண் கிட்ட 3 மாசமா பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு. இப்போ அரெஸ்ட் ஆயிருக்காரு, கடத்த முயற்சிச்சிருக்காரு அப்படிங்கிற செய்திகள்லாம் பார்க்க முடியுது. தொடர்ந்து குற்ற சம்பவங்கள் நடக்குது, அதில் ஈடுபடுறதா தாவேகா நிர்வாகிகளே இருக்காங்க. இது தாவேகா அரசு கண்டுக்காம இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எழுதுல? இல்லை, அதான் அது விசாரிச்சிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில இருந்து அவங்க பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் அதே தான். இங்கே அவங்களுடைய ஆட்கள் மீதும் வரக்கூடிய புகார்கள் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை வேணும், முழுமையான நடவடிக்கை வேணும். அதை இவங்க வேகமாக செய்ய தவறுறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அதான் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களை என்னென்னலாம் புகார் கொடுத்தாங்களோ அந்த புகாருக்கு இவங்களும் ஆளாகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். வேகமாக இல்லை, தங்களுடைய கட்சியினருக்கு ஒரு சார்பாகவும், மாற்று கட்சியினராக இருந்தால் அவங்கள தீவிரமாக போய் நள்ளிரவு நேரத்தில் கைது செய்வதாகட்டும், அவங்கள போய் பார்க்குறதாகட்டும், கருத்து சுதந்திரத்துடைய அந்த குரல் வளைய நெரிக்கக்கூடிய செயல்களையும் இவங்க செய்கிறாங்க. எதிர்த்து வரக்கூடிய கருத்துக்கள், இப்போ தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் அவங்க பள்ளிக்கூடத்தில் போய் பேசின விஷயங்கள் சரியா இல்லை. ஆனால் நிறைய இடத்துல அவங்கள விமர்சித்து நிறைய நெட்டிசன்ஸ் போட்டாங்க. சிலர் மேலே வந்து அந்த சமூக வலைதளங்களை அவங்கள கடுமையாக தாக்குறதும் அப்யூஸ் பண்ணுறதும், இன்னொரு பக்கம் அந்த கருத்து இவங்களை விமர்சிக்கிற கருத்து வேகமாக போகாதபடி இவங்களுடைய ஆட்கள் மூலமாக அதை முடக்கிறதும், இப்படி எல்லாமே அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதை கடந்து தப்பை நிச்சயமாக மக்கள் அம்பலப்படுத்துவாங்க. இவங்க மக்கள் அம்பலப்படுத்தாமல் இருக்கணும்னா இவங்க தப்பு செய்யாமல் இருக்கணும். அப்போ இவங்களோட ஆட்சிகள்ல தவறுகள் நடக்குதுங்கிறது மக்களுக்கு தெரிய வருது. அப்படி இருக்கிறப்ப ஏன் விஜய் வந்து அதுக்கு முன்னாடியே நாங்க ஒரு தூய சக்திங்கிறத கிளைம் பண்ணிக்கணும்? இல்லைங்க, நீங்க இப்ப தேர்தலில் தூய சக்தின்னு சொல்லி தானே அவங்க வந்து ஓட்டு கேட்க முடியும். நீங்கள்லாம் தீய சக்தி, நான் தூய சக்தி அப்படின்னு. அதுக்கு தான் அவங்களே இப்போ சொல்லிக்கிறாங்களே, நான் 2 மாதம்தான் ஆகுது, அதுக்குள்ளார நாங்கள் எப்படி, எங்களுக்கு டைம் வேணும், நீங்கள் கஜானாவை காலி பண்ணிட்டீங்க, எல்லாத்துலேயும் தப்பு பண்ணிட்டீங்க, நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம், சரி பண்ணுறோம் அப்படின்னு அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த வாதம் கொஞ்சம் எடுபடும் மக்கள்கிட்ட. பொதுமக்கள் இப்போ ஏன்னா 2 மாதம்தான் இருக்கனால உடனே போய் மக்களுமே கேள்வி கேட்ட மாட்டாங்க. ஆனால் என்னன்னா இந்த 2 மாதத்துலேயும் அங்கொன்றும் இங்கொன்றும் மக்கள் போராட்டங்கள்லையும் இறங்கிய காட்சிகளையும் பார்க்குறோம். குறிப்பாக மின்வெட்டு பிரச்சனை தொடர்ந்து அது சென்னை சுற்று வட்டார பகுதிகளில் ஃபியூஸ் கேரியரை பிடுங்கிட்டாங்கன்னா சொன்னாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வராங்க இல்லையா. இன்னொரு பக்கம் வெளி மாவட்டத்தில் இருக்கிறவங்க இங்கெல்லாம் அப்படி இல்லை, உடனே போய் என் புதிய ஆட்சியை போய் இப்படி விமர்சிக்கணும், இத்தனை வருஷமாக இல்லாமல் அப்படிங்கிற ஒரு வாதமும் இருக்கும். ஆனால் இந்த பயணத்தில் தான் இந்த ஆட்சி போயிட்டே இருக்கு இல்லைங்களா. போகிறப்ப தான் இவங்களுக்கு நிர்வாக அனுபவமின்மை, போதாமைலாம் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். சரி பண்ணிக்கணும். அப்படி பண்ணிக்கலைன்னா அது இன்னொரு பக்கம் மக்களை ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளும். அப்போ மக்கள் நீங்கள் தூய சக்தின்னு நினச்சி வாக்கு போட்டாங்க இல்லையா, அந்த மக்களே உங்களை தூக்கி போகிறதுக்கும் தயாராகிடுவாங்க. அப்படி நிறைய வரலாறு நம்ம பார்த்துருந்துருக்கோம். எம்ஜிஆர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ரோல் மாடலாக இவர் சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் அவர்களே அந்த காலத்தில் மற்றொரு முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் இருந்தப்ப, எதிர்க்கட்சியாக இருந்தப்ப எம்பி தேர்தலில் தோல்வியை சந்திச்சிருக்காரு எம்ஜிஆர் அவர்கள்.
ஸோ தோற்கவே முடியாதவங்கன்னு யாருமே இல்லை. மக்கள் சரியில்லைன்னா தூக்கி வீசிய வரலாறும் இருக்குது. ஜெயலலிதா அம்மா தோற்றுருக்காங்கள்ல, 1996 அவங்களுடைய ஆட்சி ஃபஸ்ட் டைம் வராங்க, பெரிய அளவில் மாற்றத்தை கொடுத்துருவோன்னு சொல்லி தான் இது பண்ணாங்க. அவங்க தான் இன்னும் சொல்லப்போனால் திருக்குவளை தீய சக்தின்லாம் அவங்க தான் தொடர்ந்து திமுக விமர்சித்தாங்க. இவர் எல்லா இடத்துலையுமே காப்பி பேஸ்ட்டு தான். திருக்குவளையை தூக்கிட்டு திமுக தீய சக்தின்னு வச்சுக்கிட்டாரு. 1996 ஆட்சியில் கடைசி கட்டத்தில் போகிறப்பெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்போ தான் அந்த இதெல்லாம் போட்டாங்க. ஒரு பக்கம் அதிக அளவில் புடவைகள் இருந்துச்சு, செருப்புகள் இருந்துச்சு அவங்க வீட்டில். அப்புறம் ஆடம்பர திருமணம், வளர்ப்பு மகன் ஆடம்பர திருமணம் அப்படின்னு இன்னொரு சைடு பார்த்தோம்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு கருத்து வந்து பேசினார். இந்த சைடில் வீரப்பன் அவர்கள் ஒரு வீடியோலாம் வெளியிட்டாங்க. இப்படி எல்லா பக்கமும் அவங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகமானுச்சு. திமுகவில் 1996 வெற்றியே இல்லை. ஒரே ஒருத்தர் தான், பருதி இளம்வழுதி அவர்கள் தான் சட்டமன்றத்தில், அதாவது குகைக்குள்ளாரியே அவங்களுடைய குகைக்கே போன ஒரு சிங்கம் அப்படின்லாம் கலைஞர் வர்ணித்தார். ரொம்ப வீக்காக இருந்தாங்க திமுக மறுபடி வர முடியாதுன்னு அதிமுக நினச்சாங்க. ஆனால் மக்கள் தூக்கி வீசினாங்க அந்த ஆட்சியை. மக்கள் நினைச்சா எதுவும் முடியும். அப்போ தாவேகா தன்னை தொடர்ச்சியா இது நிரந்தர முதல்வரா விஜய் இருப்பாரு, இவர் தான் நிரந்தர முதல்வர்னு சொல்லிட்டே இருக்காங்களா, அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்ல, நிரந்தர முதலமைச்சராக இருக்கணும்னா மக்களுக்கு உண்மையாக நல்லது பண்ணணும், மக்களை நேரில் போய் சந்திக்கணும், மக்கள்கிட்ட தொடர்ந்து தொடர்புலையே இருக்கணும், தன்னுடைய பேச்சு முறை, உடல் மொழி உள்ளிட்ட எல்லாவற்றையுமே மாற்றிக்கணும். நாங்கள் வந்து டீசெண்டான சரியான பாலிடிக்ஸை முன்வைப்போம் அப்படின்னு விக்கிரவாண்டியில் அவர் தெரிவித்தார் முதல் மாநாட்டில். அந்த மாநாட்டோட அதை அவரே மறந்துட்டார் போல். அந்த மாதிரி தெரியல. நாங்கள் அட்டாக் பண்ண மாட்டோம், நாங்கள் என்ன நல்லது பண்ணுவோமோ அதை தான் நாங்கள் சொல்லுவோம்னு சொன்னார். இப்போ லேட்டஸ்ட்டாக கரூர் ஸ்பீச் வரைக்கும் போய் எப்படி பேசினார் பார்த்தீங்களா? டேஷ் போட்டு பேசுகிறாரு, இது ஸ்பேஸ் விட்டு பேசுகிறாரு. இது ஒரு சிஎம்க்கு அழகு இல்லை. ஏன் இந்த சிஎம் கிட்ட இதை நம்ம கூடுதலாக விமர்சிக்கிறோம் அப்படின்னா, அவருக்கு தான் அதிக அளவில் குழந்தைகள் ரசிகர்கள் இருக்காங்க. அவரை பார்த்து அவரை இன்னமும் ஒரு திரைப்படங்களை பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களை ஒரு ரோல் மாடலாக நினச்சிக்கிறவங்க. அப்போ வளர்கிற குழந்தைகிட்ட நீங்கள் அப்படி ஒரு தப்பான விஷயத்தை போதிக்கக்கூடாது. தந்தை பெரியாரோ பேரறிஞர் அண்ணா அவர்களோ சரியான அரசியலை பேசினாங்க, பஞ்சாக பேசினாங்க. ஆனால் அந்த பஞ்சுங்கிறது அவர் சொன்னதை நான் கத்தியை தீட்டு அதே புத்தியை தீட்டு, மறப்போம் மன்னிப்போம்னு சொன்னது, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுன்ட்டு பஞ்சாக தான் அவர் பேசினார். ஆனால் அந்த பஞ்சு எந்த இடத்துலும் அநாகரிகமாக இல்லை. பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய வழியில் வந்த நான் ஒரு அண்ணா தான், என்ன உங்கள் அண்ணனாக நினச்சி பாருங்கள் அதே தான் அப்படின்னு அவர் சொல்கிறார்ல. இந்த அண்ணா உண்மையிலேயே அந்த அண்ணா கிட்ட சரியாக பாடம் படிக்கணும். அன்னைக்கு வாய்க்கிலேயே பேசுனீங்கல்ல சிஎம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு இந்த சிஎம் சாருக்கு காது கேட்காம போயிடுச்சா? இல்லை வாய் பேச முடியலையா? சில நேரங்கள் அப்படி மூடிக்குமா வாய்? பேசணும்ல. அதாவது எதுக்குமே வாயை திறக்க மாட்டேங்க. கேரவேனை கொண்டு வந்து மேலே தூக்கி என்னை நிற்க வச்சா மட்டும்தான் எனக்கு வந்து பேசுறதுக்கு வரும். இது என்ன மாதிரியான ஒரு கேரக்டர்னு எனக்கு புரியல. இவ்வளோ பெரிய ஒரு அராஜகம் நடந்திருக்குது, இவ்வளோ போராடிட்டு இருக்காங்க. 13ஆம் தேதி இறந்ததா நியூஸ் வெளியில வருது. 13ஆம் தேதி வெளியில வருது. அதுக்கு முன்னாடியே கூட நடந்திருக்கலாம். போலீஸ் காவலில் கூட அது நடந்திருக்கலாம். அவங்க குற்றியும் குலையரமா கொண்டு போயிட்டு சிறையில் போட்டிருக்கலாம். அப்போ 13ஆம் தேதி வெளியில வர்ற ஒரு விஷயத்துக்கு இப்போ வரைக்கும் முதலமைச்சர் வாய் திறந்திருக்காரா? இல்லை நீங்கள் நேரில் போவேனாங்க, குறைந்தபட்சம் ஒரு அறிக்கை பேசியிருக்கலாம்ல. இந்த மாதிரி தப்பு நடந்து போச்சு, இது விசாரணை கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம், உங்களுக்கு உரிய நீதியை நாங்கள் வந்து வழங்குறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து முதலமைச்சர் விஜய் கிட்ட இருந்து வந்திருக்கா? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு? வாயை திறந்தா என்ன இப்போ பிரச்சனை? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு பக்கம் இது பேசிட்டே இருக்கும். திடீர்னு புழல் சிறையில் பாலாஜின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உயிரிழப்புன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வருது. எல்லாத்துக்கும் வந்து செய்தியாளர்களை சந்திச்சு வாயை திறந்தாலே அது செய்தியாளர்களை நிர்மல்குமார் சந்திக்கிறாருனாலே அங்கே பொய் ஏதோ சொல்ல போறாருன்னு தான் அர்த்தம். அவர் பேசுறது எல்லாமே பொய்யை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணியே சொல்லலாம் அமைச்சர் நிர்மல்குமார் பேசுறத பத்தி. அவர் வந்து இப்போ வரைக்கும் வந்து எனக்கு இன்னைக்கு தான் ஏதோ சொல்லியிருக்கிறாரு, சிறையில் வந்து இந்த மாதிரி மரணம் நடந்திருக்கு, அதில் தப்பு நடந்திருந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். இதுதான் அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட். அப்போ இங்க ஒரு சிறைக்குள்ள ஒரு மரணம் நடந்திருக்குது, அங்க நாகர்கோவில்ல சிறைக்குள்ள வந்து ஒரு மரணம் நடந்திருக்குது கன்னியாகுமரி பக்கத்துல. அப்ப நீங்க ரெண்டுக்குமே என்ன பதில் சொல்ல போறீங்க? சிறைத்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் யாரு? நிர்மல்குமார். காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் யாரு? முதல்வர் விஜய்.
2 பேருமே மௌனம் காக்குறாங்கன்னா நீங்க யாரை காப்பாத்த பாக்குறீங்க? இதுதான் இதுல வந்து ஒரு நாடகம் வேற. நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேனே, ஒரு நடிகர் இங்க வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. முதலமைச்சராக அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. மாற்றுத்திறனாளிக்கு முதலமைச்சர் கீழே இறங்கி வந்து பணி நியமன ஆணை கொடுத்தார் பாத்தீங்களா அப்படின்னு உங்க ரசிக பெருமக்கள் எல்லாம் வந்து ரீல்ஸ் போட்டு வைப் பண்ணிட்டு இருக்காங்கல்ல ஒரு பக்கம். அப்ப அங்க ஒரு மாற்றுத்திறனாளியை உங்க காவல்துறை உங்க சிறைத்துறை அடிச்சு கொலை செஞ்சிருக்கே. அப்ப அதை பேலன்ஸ் பண்றதுக்காக நீங்க இந்த நாடகத்தை இங்க நடத்துனீங்களான்ற கேள்வி இருக்குல்ல. மனசாட்சியே இல்லாத ஒரு மனுஷன். ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்கான், ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்கான் சொன்னீங்கல்ல நீங்க. இன்னைக்கு அங்க ஒரு விஜய் கத்திட்டு இருக்காளே, என் தம்பி இப்படி அடிச்சு கொண்டுட்டாங்களே, எங்களுக்கு நீதி வேணும்னு ஒரு விஜய் கத்துறாள்ல. இன்னொரு விஜய் 2 கை குழந்தையோட 2 சின்ன குழந்தைங்களை கையில வச்சுக்கிட்டு புருஷனை பறி கொடுத்துட்டு தவிச்சிட்டு இருக்காளே. அந்த விஜய்க்கும் இந்த விஜய்க்கும் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? விஜய் சொல்லணும்ல. நான் அண்ணனா இருப்பேன், நான் உங்களுக்கு தம்பியா இருப்பேன், உங்களுக்கு வந்து உங்களுக்கு மகனா இருப்பேன். வேண்டாம், நீங்க முதல்ல மனுஷனா இருங்க முதலமைச்சர் அவர்களே. அதுதான் நாங்க கேட்கிறோம். முதல்ல மனுஷனா இருங்க. இந்த உலகத்துக்கு வாங்க முதல்ல. வேற ஏதோ ஒரு உலகத்துல இருக்காதீங்க. தமிழ்நாடுன்ற ஒரு மாநிலத்துக்குள்ள நீங்க இருக்கீங்கன்ற அந்த ஒரு ரியாலிட்டிக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வாங்க. அதுக்கப்புறம் நீங்க மற்ற டயலாக் எல்லாம் பேசுங்க. அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களும் அதிகமாயிருக்கு. இந்த குற்ற சம்பவங்களை செய்யறதே தாவேகா நிர்வாகிகள் அப்படிங்கிற செய்திகளை கூட பார்க்க முடியுது. இதை பத்தி இல்ல நீங்க இப்போ இது வரைக்கும் தாவேகா ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு பதியப்பட்ட போக்சோ வழக்குகளை லிஸ்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 85% மேல தாவேகா நிர்வாகிகள் தான். அதுல அவங்களுடைய எம்எல்ஏவே சம்மந்தப்பட்டிருக்காரு. ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணனே சம்மந்தப்பட்டிருக்காரு. இதுக்கு மேல நம்ம என்ன சொல்றது? இன்னொன்னு, எங்கேயாவது கஞ்சா கடத்தல், கஞ்சா வச்சிருந்ததாக கைது செய்யப்படுறவங்க தாவேகா நிர்வாகிகள் தான். எங்கேயாவது ஒரு இடத்துல வன்முறை நடக்குதா, அதுல ஈடுபட்டவங்களும் தாவேகாக்காரங்க தான். அதாவது மொட்டு மொத்தமாக அந்த கட்சியே வந்து அப்படிதான் இருக்கு. இதை நீங்க வந்து இப்போ வர்ற செய்திகளை நீங்க விடுங்க. இப்போ உங்க அமைச்சரவையில நீங்க வச்சிருக்கீங்கல்ல, ரத்தினங்களாக வச்சிருக்கீங்கல்ல அமைச்சரவையில, அவங்களாம் அதாவது ரத்தினங்கள முன்வரிசையில வச்சிருக்கீங்கல்ல, அவங்கெல்லாம் யாரு? ஒருத்தர் லாட்ரி வியாபாரி, இன்னொருத்தர் சொந்த தம்பி வீட்டுக்குள்ளேயே போய் தம்பியையும் தம்பி பொண்டாட்டையும் உருட்டுக்கட்டையால அடிச்சு ஆபாசமாக பேசி ரவுடித்தனம் பண்ண ஒருத்தருக்கு நீங்க நிதி அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருக்கீங்க, மரிய வில்சனுக்கு. இன்னொருத்தர் வந்து வேற ஒரு இதுல வந்து வர்றவர். இப்படி ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒவ்வொரு கேஸ் இருக்கு, ஒவ்வொரு பிரச்சனை. ஒருத்தர் வந்து இது அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் வந்து பிளாக் டிக்கெட் வித்தவர். இப்படிப்பட்டவங்களை தான் நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? எம்எல்ஏக்களாகவும் அமைச்சர்களாகவும் ஆக்கி உங்க பக்கத்துல உட்கார வச்சிருக்கீங்க. இன்னொருத்தர் ஆர்எஸ்எஸ்னுடைய நேரடியான வளர்ப்பு நிர்மல்குமார். இப்படிப்பட்டவங்களை நீங்க அமைச்சர்களாவே வச்சிருக்காங்களே. நீங்க இப்ப நடக்கிற தாவேகா நிர்வாகிகள் கைதாகிறாங்க, அது ஒரு பக்கம். ஆனா அமைச்சர்களே இப்படிதானே இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு என்ன எண்ணம் வரும்? அந்த கட்சி உறுப்பினர்களுக்கு, அந்த இளைஞர்களுக்கு என்ன எண்ணம் மனசுல வரும்? இப்படியெல்லாம் இருந்தா நம்ம அமைச்சராயிடலாம், அண்ணனுடைய ஆட்சியில இந்த மாதிரிலாம் பண்ணா வந்து நம்ம என்னவாயிடலாம், உருட்டுக்கட்டை எடுத்து 4 சாத்து சாத்தணும்னா நம்ம நிதியமைச்சர் ஆயிடலாம். கள்ளச்சந்தையில இன்னைக்கு தர்மபுரி பக்கத்துல எல்லாம் கள்ளச்சந்தையில லாட்ரி வியாபாரம் அமோகமா நடக்குது. ஒரு லாட்ரி வியாபாரி அமைச்சரா இருக்கும் போது அப்புறம் அது கூட நடக்கலன்னா எப்படி இந்த தமிழ்நாட்டுல என்ன பெருமை அப்புறம் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும்? அப்ப இளைஞர்களுக்கு என்ன தோணும்? ஓ, கள்ளச்சந்தையில நம்ம லாட்ரி வித்தோம்னா நம்ம வந்து ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆயிடலாம். இப்படிதானே ஒரு எண்ணம் வரும் இளைஞர்களுக்கு. அப்படிதானே நீங்க வழிகாட்டுறீங்க. இன்னைக்கு வரி ஏய்ப்பு செஞ்சா நம்ம முதலமைச்சராகவே ஆயிடலாம்ப்பா. அப்படி ஒரு முன்னுதாரணத்தை இந்த தாவேகா அரசு ரொம்ப ரொம்ப கேவலமான முன்னுதாரணங்களை தமிழ்நாட்டு இளைஞர்கள் முன்னாடி நீங்க வந்து விதைச்சிட்டு இருக்கீங்க. இது வந்து பெரிய ஒரு ஆபத்தான ஒரு போக்கு. இதால ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். இது சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்குது. முதலமைச்சர் அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லைன்னு சொல்லிட்டு சிபிஐ கட்சியினுடைய உங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிற தாவேகா அரசுக்கு, முதலமைச்சருடைய ஆட்சிக்கு, விஜய்க்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிற சிபிஐ கட்சியினுடைய எம்பி சுப்பராயன் அவர்கள் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க? முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கலன்றாரு. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்குது, ஆனா முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கல. மோசமா இருக்கு சட்டம் ஒழுங்கு. இது ஒரு எம்பி வெளிப்படையா குற்றம் சாட்டுறாரு செய்தியாளர்கள்ட்ட. என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க நீங்க? ஒரு நடவடிக்கை எடுக்க போறது இல்ல. ஏன்னா அவங்களுடைய நோக்கமே என்ன? தாவேகா அரசினுடைய நோக்கம் என்ன? எந்த நோக்கத்துக்காக அவங்க அங்க கொண்டு வந்து விஜய் வந்து உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார்? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ மக்கள் ஓட்டு போட்டாங்க வந்தாருன்னு சொல்லிட்டு. இல்ல,
தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் சீரழிக்க வேண்டும் அப்படின்னு பாஜகவும் ஆர்எஸ்எஸும் திட்டமிட்டார்களோ அது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆபத்தான ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கு. எதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்காதுன்னு நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அதெல்லாம் இன்னைக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கு. குதிரை பேரம் அப்படின்ற ஒரு வார்த்தை தமிழ்நாட்டு அரசியலெல்லாம் கிடையாது. அதுதான் இப்போ கேட்க வந்தேன். தமிழ்நாட்டுல தாவேக்கா ஆட்சி அமைஞ்சதுலேருந்து தொடர்ச்சியா குதிரை பேரங்கிறது மிகப்பெரிய பேசுபொருளா இருக்கு. இப்ப கூட மீண்டும் 10 அதிமுக எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்களை இணைய போறாங்கன்னு கூட சொல்லப்படுது. அதுல சி.வி. சண்முகம் பேரும் எஸ்.பி. வேலுமணி பேர் கூட அடிபடுது. இந்த குதிரை வழக்கு சர்ச்சையை சிக்கியிருக்கக்கூடிய தாவேக்கா ஆட்சி கவிழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கிறனால இது கவிழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா என்னன்னா, இந்த குதிரை பேரம் அப்படிங்கிற ஒரு மோசமான அரசியல் சீரழிவு அப்படிங்கிறத தாவேகா தான் தமிழ்நாட்டுல தொடங்கி வச்சிருக்கு. சரியா? ஏன்னா இதுக்கு முன்னாலாம் கிடையாது. நீங்க உடனே கூவத்தூர்ல நடக்கலையா, அப்படி நடக்கலையா, அது எல்லாமே வந்து அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள். அவங்க இங்க இருந்து அங்க எல்லாம் போகல. தன்னுடைய கட்சிக்குள்ளேயே அவர் வந்து தன்னுடைய எம்எல்ஏக்களை தற்காத்துக் கொள்றதுக்காக அல்லது தன்னை வந்து ஆதரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடப்பாடி அவர்கள் அன்றைக்கு ஆடிய விஷயங்கள் அதெல்லாம் வேறு. ஆனால் இவங்க வந்து ஒரு கட்சியிலிருந்து இவங்களுக்கு பெரும்பான்மை வேணுன்றதுக்காக அந்த பக்கத்துல இருந்து இழுப்பது அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து குதிரை பேரம். இதை பாஜக எல்லா மாநிலங்களிலும் வட மாநிலங்களில் செஞ்சுதான் அவங்க எல்லா இடங்களையும் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. பெரும்பான்மை கிடைக்காத இடங்களில் கூட பாஜக ஆட்சி நடக்குது இன்னைக்கு வட மாநிலங்கள்ல. எப்படி நடக்குதுன்னா இந்த குதிரை பேரத்தின் மூலமாக தான் நடக்குது. அப்போ எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் விலைக்கு வாங்குவதுன்றது பாஜகவினுடைய குதிரை பேர அரசியல். அதை தமிழ்நாட்டில் விஜயை வைத்து பாஜக செய்திருக்கிறது. அவ்வளவுதான். இதுல வந்து இன்னும் அவங்க 10 எம்எல்ஏக்கள் வருவாங்களான்னா வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க, வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிற கம்யூனிஸ்டுகள் கடுமையா எதிர்த்துட்டு இருக்காங்க. எல்லா விஷயங்களையும் அவங்கள எதிர்க்கிறாங்க. தொழிலாளர் விரோத போக்கை எதிர்க்கிறாங்க, விவசாயிகள் விரோத போக்கை அவங்க எதிர்க்கிறாங்க, எல்லா விஷயங்களையும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிறதுல எதிர்க்கிறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதுலையும் அவங்க எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. அப்போ இவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்களினுடைய ஆதரவை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கான சூழல் இருக்கு இங்க அரசியல்ல. அப்ப என்னன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வேணும், இவர்களே பெரும்பான்மையானவர்களாக இருக்கணும்ன்றதுக்காக இவங்களை எல்லாம் இழுத்து வச்சு இங்க ரிசைன் பண்ண வச்சு இந்த நாடகத்தை இவங்க குதிரை பேர அரசியலா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னா இந்த லட்சணத்துல திமுகவை பத்தியே திரும்ப திரும்ப நிர்மல்குமார் பேசிக்கிட்டே இருக்காரு. பாஜக கூட போறாங்க, பாஜக திமுக அதிமுக கூட்டணி, இதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சு? அது யார் பேசுறாங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் ஓட பிள்ளை தான் பேசுறாரு. யார்? ஆர்எஸ்எஸ் காரரான நிர்மல்குமார் தான் பேசுறாரு. இது வந்து இதையெல்லாம் திசை திருப்புவதற்காக நிர்மல்குமாரை வைத்து பரப்பப்படுகிற ஒரு பொய் செய்திகள் இதெல்லாமே. நீங்க உங்களுடைய குதிரை பேரத்தை பத்தி எதுவும் பேசிடக்கூடாது. புசி ஆனந்த் ஏற்கனவே இன்னும் சொல்றாரு. ஆதவ் அர்ஜுனா இன்னும் ரொம்பவே ஆணவத்தோட உச்சியில நின்று ஆடிட்டு இருக்காரு. ஆதவ் அர்ஜுனா இன்னும் 10 பேர் வருவாங்க, என்ன நடக்க போகுது பாருங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சு? ஒரு அமைச்சர்களோ ஒரு முதலமைச்சரோ பேசுற பேச்சா இதெல்லாம்? இதுக்கு முன்னாடி யாராவது பேசுற மாதிரி கேட்டிருக்கீங்களா? ஆளுநர் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கா? ஏன்னா தொடர்ச்சியா எல்லா கட்சிகளும் போய் புகார் கொடுத்திருக்காங்க தாவேக்கா குதிரை பேரம் பண்ணிருக்குன்னு. ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, ஆளுநர் நடவடிக்கை எடுப்பாரா அப்படின்னா அவர்கள் விரும்புகிற ஒரு ஆட்சி இங்கே நடக்கும்போது ஆளுநர் வந்து அதுல தலையிடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த தாவேக்கா ஆட்சியை 5 ஆண்டுகளும் நீடிக்க வைத்தால்தான் பாஜக நினைப்பது இங்கே நடக்கும். அதனால வந்து அப்படியெல்லாம் கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் எதுவுமே இருக்க போறதில்ல. அதை எப்படி ஒரு டாக்டிக்ஸா பண்ணணுமோ அது பாஜகவுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அதெல்லாம் வந்து அமித்ஷா வந்து பிஹெச்டி வாங்கினவர், டபுள் பிஹெச்டி ட்ரிபிள் பிஹெச்டி வாங்கினவர் அமித்ஷா. இந்த மாதிரியான எம்எல்ஏக்கள் இழுக்கிறது, எம்பிக்கள் இழுக்கிறது, அதை வந்து சட்ட பிரச்சனைகள் இல்லாமல் எப்படி பண்ணலாம், இது எல்லாமே வந்து இந்த குறுக்கு வழிகள் எல்லாமே வந்து அமித்ஷாவுக்கு கைவந்த கலை. அதனால அவர் நல்லாவே வந்து இவர்களுக்கு கைட் பண்ணுவார். அந்த பிரச்சனைகளெல்லாம் எதுவும் வரப்போறதில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சும்மா வெறுமனே இந்த விசாரணை, சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பாக 5 ஆண்டுகளும் வந்து தாவேக்கா ஆட்சியை பாஜக காப்பாற்றி அவர்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் அவங்க வந்து நிறைவேற்றுவார்கள். அப்படி ஒன்றுதான் சட்டமன்றத்தில் 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது. ஆளுநர் சொன்னது அங்கே வந்து அவருடைய மன நிறைவு, அவர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்றத ஒரு ஆட்சியை தான் இன்னைக்கு ஆளுநர் இங்க பாக்குறாரு. அப்ப எதுக்காக வந்து அவர் அதை டிஸ்டர்ப் பண்ணணும்? தேவையில்லை இல்லையா? அதனால அதுக்கான வாய்ப்புகள்லாம் எதுவுமே இல்லை. பாரதிய ஜனதா சொன்னதை நான் கேட்கலன்னா சிபிஐ கேஸில் பிடிச்சி உடனே கூட்டு போய் ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. ஆதவ் அர்ஜுனா கேஸில் இருக்காரு, விஜய் அவர்கள் வேணா இது வரைக்கும் சேர்த்தலை, புஷி ஆனந்த் கேஸில் இருக்காரு. ரைட்டா? இவங்க 2 பேரை கூட்டு போனாவே போதாதா? கட்சி முடிஞ்சு விஜய் என்ன பண்ணுவார்?
இன்னும் பண்ண மாட்டார் முதலமைச்சர் அவர்கள். அப்போ பயம் வந்துடும். அப்போ இதுக்கெல்லாம் கூட இருந்து யார் பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த வேனில் இருந்து ஆப்ரேட் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த அவர்களுடைய இன்னைக்கு தனிச் செயலாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிற ஜான் ஆரோக்கியசாமியும் வேணா கேஸில் சேர்த்தலாம். நீங்கள் ரூட் ஜெகதீஷ் அவர்களையும் சேர்த்தலாம். ஏன் கடைசியாக விஜய் அவர்களை கூட சேர்த்தலாம். நீங்கள் இன்னும் சொல்ல முடியாதுல்ல. இப்போ தான் ஒரு பில்லு கொண்டு வராங்கல்ல, முதலமைச்சரை கூட இப்படி சொல்ல வச்சிட்டோம்னு சொன்னால் பதவி முடியும். அப்போ எது வேணாலும் செயலான ஒரு சர்வாதிகார போக்கு நோக்கி நகருது இல்லை. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இவங்க வரவேற்க தயாராக இருப்பாங்களா? நான்லாம் திமுக மாதிரி தில் இருந்தால், திமுக மாதிரி ஒரு தெம்பு இருக்கிற முதலமைச்சராக இருந்தால், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களாக இருந்தால் செஞ்சு தான் பாருன்னு கேட்கறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். இவங்க அதெல்லாம் இல்லை. இவர் வந்து ஒரு 10 to 5 PM சிஎம், அவ்வளோதான். 10 to 5 PM சிஎம் அவ்வளோதான். பிஎம்னா நான் சொல்கிறது ஈவினிங் டைம் போஸ்ட் மெரிடியன். இவர் ஒரு சிஎம், அவ்வளோதான். பிஎம் சிஎம், அவ்வளோதான். அவர் சாட்டர்டே சண்டே ஹாலிடே அவுட் ஆஃப் சிஎம் பார்த்துருக்கீங்களா? இப்போ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இவர் பொறுத்த வரைக்கும் முதலமைச்சராக இருந்தால் போதும். இவருடைய சிஸ்டம் டோட்டலாக டிஸ்இன்டெகிரேட்டடாக இருக்குது. இவருடைய பார்ட்டி ஆக்டிவிட்டீஸை முழுக்க ரெண்டாக பிரிச்சுக்கிட்டாங்க. வெளியிலிருந்து வந்து சேருகின்றவர்களை பார்த்துக்கிறது ஆதவர்ஜுன் அவருடைய வேலை. அவருடைய மன்றத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பொறுப்புகளுக்கு கொண்டு வந்து பார்த்துக்க வேண்டியது பொறுப்பு புஷி ஆனந்த் பார்த்துக்கிறாங்க. இந்த கட்சிகளெல்லாம் நீங்கள் பார்த்துங்க, கட்சிக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு விஜய் அவர்கள் தனியாக அலூஃபாக தான் இருக்கார். என் ப்ரைவேட் லைஃப் ஷுட் நாட் பி டிஸ்டர்ப்ட். நான் ஃபைல் பார்ப்பேன், அவ்வளோதான். அந்த ஃபைல் பார்க்குறது கூட என் கூட இருக்கிற நபர்கள் சப்போர்ட்டோட தான் நான் பார்த்துக்குவேன். இன்னமும் செக்ரட்டரியேட்டில் என்ன நடக்குதுங்கிறது, எவ்வளோ நேரம் ஃபைல் பார்த்தாருங்கிற செய்திகள் வெளியே வராமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதை பேசுனா தேவையில்லாத நெருடலாக இருக்கும். பேசாமல் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு நல்லது. எத்தனை மணி நேரம் அவர் ஃபைல் பார்த்தார், யாரை மீட் பண்ணார், வர்ற கான்ஃபிடென்ஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டுடைய ஸ்டேட்டஸ் என்ன, யார் பார்க்குறாங்க, இதெல்லாம் பேசாமல் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பர்சனலாக கொஞ்சம் நல்லது. ஆனால் விரைவில் ஆக்ஷன்ல இறங்குதுன்னா பேசலாமே. வரத்தானே போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக தானே எக்ஸ்போஸ் ஆகும். எல்லாருக்கும் ஒரு சில விஷயங்கள் தவறுகள் நடக்கின்ற பொழுது தானே எக்ஸ்போஸ் ஆகுது. இன்னும் யார் இதில் இன்வால்வ் ஆகுறாங்க? அதிகாரிகள் விருப்பத்தோடு பணியாற்றவில்லை செக்ரட்டரியேட்டில். ஐஏஎஸ் ஐபிஎஸ் கடும் அதிருப்தியில் இருக்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் யார் சொல்கிறீங்க? அருண் ஐபிஎஸ் அவரை அதிருப்தியில் இருக்கார் அப்படின்னு எல்லாருமே தான். ஏன்னா இவங்க அணுகுமுறை நேராக முதலமைச்சர் பேசுவதில்லை. அவரை சுற்றி இருக்கிற ரூட் ஜெகதீஷ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் இவங்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஐஏஎஸ் அதிகாரிகள் செயல்படுவார்களா என்ன? ஐபிஎஸ் அதிகாரிகள் செயல்படுகிறார்கள். இதெல்லாம் நடக்கத்தான் செய்யுது. அப்போ யார் இந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறா? திமுக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தும் ஐபிஎஸ் அதிகாரிகள் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இன்னைக்கு நம்ம அருண் ஐபிஎஸ் அவர்களுடைய அந்த பதவி நீக்கம் மாற்றம் அது கூட அதுக்கு உதாரணமாக எடுத்துக்கலாமே. அப்போ இந்த 1.5 மாதமாக தெரியலையா உங்களுக்கு? அது 60 நாள் 50 நாளாக தெரியலையா? 60 நாளா தெரியலையா? நீங்கள் ராதாகிருஷ்ணன் அவர்களை ஐஏஎஸ் ஆஃபீஸர் இபிக்கு இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் மாற்றாம தான் வச்சுருக்கீங்க. அவர் தான் 2 டேர்ம் இருந்துகிட்டே இருக்காரு. ஜெயலலிதாமையார் இருக்கும்போது இருக்கிறாரு, நாங்கள் இருக்கும்போது இருக்கிறாரு, இப்போ இருக்கும்போது என்ன சார் மாய மந்திரம்? இல்லை, அவர் வந்து பார்ட்டி பேஸ்டாக இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கரெக்ட். நம்பினா தான் சோறுன்னு வச்சுக்கோம். அவர் ஒரு மாதிரி. அது என்னங்கிறது நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் விசாரிச்சிங்கனாவே தெரியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ சீக்கிரம் ஒரு சிலர்லாம் கை வைக்க முடியாது. அவர் பாரதிய ஜனதாவினுடைய பெரும் கனெக்ஷனில் இருக்கக்கூடியவர். அவரெல்லாம் நீங்கள் கை வைக்க முடியாது. அதனால தான் வைக்கிறது இல்லை. எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் ஐபிஎஸ் ஆஃபீஸர்களுக்கு பாரதிய ஜனதாவில் தொடர்பு இருக்கிறதோ அவர்களையெல்லாம் கை வைக்கிறது கிடையாது. ஓகே, இந்த மோட்டிவ் இன்டென்ஷன் இப்போ எங்கள் பீரியடில் இருக்குன்னு சொன்னால் கூட நாங்கள் கூட நடுவில் மாற்றிருந்தோம். அவர் ஹெல்த்துக்கு மாற்றிருந்தோம். திரும்ப மறுபடியும் கூப்பிட்டோம். மாற்றி நாங்கள் ஷஃபிள் பண்ணோம். இவங்கெல்லாம் ஷஃபிளே பண்ண மாட்டாங்க. மாற்றிருக்கலாமே, மாற்றலையே. அப்போ இதெல்லாம் தேர் இஸ் சம்திங் ராங் கோயிங் ஆன், அவ்வளோதான். அதெல்லாமே பேப்பர் ஒர்க் நடக்குது. இந்த ப்ரைவேட்டைசேஷனுக்கு, இந்த டிஸ்கஷனுக்கு, இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணோன்னா திமுக என்னதான் அவங்கள வச்சுருந்தாலுமே அலோவ் பண்ணாது. மினிஸ்டர் அலோவ் பண்ண மாட்டார். ஓகே, நீங்கள் இதை கேட்டு நிர்மல்குமார் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கைப்பிள்ளை, அவருடைய பேங்கிங் கம்ப்ளீட்டாக பண்ணுறது பூரா வந்து அதானி. அப்போ அவர்களுக்கு ஃபேவராக செய்கிறது கேட்டி நிர்மல்குமார் அவர்கள்
அதற்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுகின்ற வகையில் அதிகாரிகள் இப்போ ஃபைல் போட வைக்கிறது அவங்களுடைய வேலை. யாரெல்லாம் ஒத்துழைக்க போகிறாங்களோ அவங்கள வச்சுக்க போகிறாங்க, யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்களோ அவங்களாம் மாற்ற போகிறாங்க. அவ்வளோதான் நடக்க போகுது. திரும்ப திரும்ப நம்ம வந்து அந்த பாஜக அதுக்குள்ளேயே தான் வந்துட்டு இருக்கோம். இது எனக்கு என்ன ஒரு கேள்வியுமே இருக்கு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா, எதுக்காக அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் திமுகவுக்கு அவங்களுக்கு ஒரு ஹைப் கொடுத்து பேச வேண்டிய அவசியம் இருக்கு? எந்த மாதிரி கேட்குறீங்க? நமக்கு ராஜேந்திர பாலாஜி அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டே நம்ம எடுத்துக்கோமே, ஸ்டாலின் அவர்களுக்கு கோவம் வந்துருச்சுன்னா ஆட்சி முடிஞ்சிரும். இது திமுகவுக்கு அவங்க ஏன் ஒரு ஹைப் கொடுக்கணும்? ஆக்ஷன்ல இருக்க திமுக தானே. இல்லை, ஹைப் கொடுக்கறது காரணம் 2 காரணமாக இருக்கும். அதிமுகவில் இருக்கக்கூடிய சூழல் வந்து ஒரு சாரார் தலைவர்கள் யாரெல்லாம் வழக்கு இருக்கோ, யாரெல்லாம் வந்து பதவி தான் முக்கியம்னு நினைக்கிறாங்களோ, தற்காலிகமாக கடந்த தேர்தல் முடிவை வச்சு தாவேக்காவை நோக்கி நகர்றாங்க. ஒரு சாரார் யாரெல்லாம் வந்து தனக்கு கொள்கை முக்கியம், மரியாதை முக்கியம், தன்னுடைய எதிர்காலம் வந்து தன்னுடைய தாய் கழகத்தில் இருக்குன்னு நம்பக்கூடியவர்களும் சிலர் இருக்காங்க. அவங்க திமுகவை நோக்கி நகர்றாங்க. அப்போ 2 வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, ராஜேந்திர பாலாஜி என்ன திமுகவுக்கு வர விரும்பலாம், அல்லது அவருக்கு தெரிஞ்சிருக்கு எடப்பாடி பழனிசாமி ஐயாவை விட எஃபிஷியண்ட்டாக செயல்படக்கூடியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், அவரால் இதை மாற்றி அமைக்க முடியும்னு ஒரு எண்ணம் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது 2 தவிர வேறு ஒன்றும் காரணம் இல்லை. அப்போ அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பலரும் நினைக்கிறது, ஏன்னா சீனியர்ஸ் நிறைய பேர் அவங்க நம்ம பார்ட்டிக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அங்கே 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 ஃபியூச்சர் வந்து ரொம்ப ப்ளீக்காக இருக்குது, கான்ஃபிடென்ட்டாக ட்ராவல் பண்ண முடியலங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இங்கே வருவதற்கான வாய்ப்பு, சாத்தியக்கூறுகள், அதற்கான ஒரு சிக்னலாக கூட அது நம்ம கன்சிடர் பண்ணலாம். இது ஒரு தனி மனித விமர்சனமாவே எடுத்துக்கலாம். அப்படிதான் எடுத்துக்க முடியும். பார்ட்டி வைஸ் நம்ம கொண்டு போக தேவையில்லை. நம்ம கல்வித்துறை பற்றி பேசிட்டு இருந்தோம். நமக்கு நேற்றைக்கு ஒரு புது அப்டேட், அண்ணன் லயோலாமணி அவர்களை வந்து பாடசாலை வாரிய தலைவராக நியமனம் செஞ்சிருக்காங்க. இது மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாகி இருக்கு. இது குறித்து உங்களுடைய கருத்து எப்படி பார்க்குறீங்க? இது சரியான முடிவு தானா? ஏன்னா இவங்க நியமனம் செய்யக்கூடிய அந்த விஷயமே வந்து மிகப்பெரிய சர்ச்சை ஆகிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் நம்ம ஜோதிடரை நியமனம் பண்ணதுலேருந்தே எனக்கு வந்து இந்த அரசு இருக்கக்கூடிய நிலையில் இந்த அமைச்சர்களே முதல்ல கிட்டத்தட்ட மரியாதை இல்லாத ஒரு நிலையை நோக்கி நகர்றாங்க. யாரும் ஒரு மினிஸ்டர்னு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவாக, இல்லை வந்து என்ன சொல்கிறது, ஒரு மதிப்பு மிக்க அந்த மாண்பு மிகுவாக நடந்துக்கிற மாதிரியே இல்லை. சகோதரி கீர்த்தனாவாகட்டும், இல்லை சகோதரர் பிரபுவாகட்டும், இவங்க எல்லாருமே அணுகுமுறைகளில் வந்து கொஞ்சம் சிறுபிள்ளைத்தனமாகவும், அந்த மாண்பு இல்லாமல் நிறைய விஷயங்களில் பேசுகின்ற தோரணைகள், பிஸ்னஸ்மேனை ட்ரீட் பண்ணுறது, அந்த தொழிலில் புரிதல் இல்லாமல், அதிகாரிகள் மேலே புரிதல் இல்லாமல், இந்த நிர்வாக கட்டமைப்பை புரிஞ்சுக்காமல், நான் சாப்பிட்டேன் தம்பி, நான் சாப்பிடல, இன்னும் நீ நல்லா சாப்பிட்டு வந்துட்ட, நான் என்ன சாப்பிடல தம்பின்னு பேசுகிறதெல்லாம் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டருக்கு இல்லை. அவர் இது வரைக்கும் போர்டு மீட்டிங் நடத்தின மாதிரி தெரில, சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரில, பாலிசி டெசிஷன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தெரில. அது மாதிரி இவர்கள் நியமனம் செய்திருக்கக்கூடிய அமைச்சர்களே வந்து ஒரு 3-4 பேரை தவிர வேறு யாருமே வந்து செயல்படுறது என்ன செயல்படுறாங்கன்னே தெரியாமல் இருக்குது. ஒரு 4 பேர் தான் கண்ணில் தெரிகிறாங்க. சிடி நிர்மல்குமார் அவர்கள் தெரிகிறார், ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிகிறார், புஷி ஆனந்த் அவர்கள் எதிலும் தெரிவதே இல்லை, கட்சி நிர்வாகத்தில் மட்டும்தான் தெரிகிறார். பிடபிள்யூடியில் நேற்று கூட ஒரு சர்ச்சையாக இருக்குது, 1/2 மணி நேரத்தில் ஒரு டெண்டர் க்ளோஸ் ஆனதாக சொல்கிறாங்க. அது ஒரு விமர்சனத்துக்கு ஆளாயிருக்கு. ஸோ அது ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. நீங்கள் அதை விட்டால் வெளியே தெரிகிறது ஒன்று, தம்பி ரமேஷ் அவர்கள் இருந்தாங்க, அறநிலையத்துறை அமைச்சர். அதுவே இன்னைக்கு வந்து பழனியில் 100 கோடி ரூபா மதிப்பு சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு கிரயம் பண்ணியிருக்கிறதா ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்து, அதுக்கு அவர் என்னமோ வந்து நடவடிக்கை எடுப்பேன் அது இதுன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னும் அந்த பூதம் வெளியே வந்தவாள் தான் தெரியும் அது எந்த மாதிரியான பூதம், எந்த டிசைனில் அது வந்திருக்குன்ட்டு. நீங்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது இவர்கள் மட்டும்தான் வெளியே தெரிகிற அளவுக்கு இருக்கிறாங்க. மற்றவர்கள் யாருமே வந்து வெளியே தெரிகின்ற அளவுக்கு இல்லையே. அருண்ராஜ் அவர்கள் அப்பப்போ தெரிகிறார், அவ்வளோதான். அவர்னாலையுமே எதுவும் சீரமைச்சு சரியாக செய்ய முடியுமான்னு தெரில. இன்னொன்று கூட ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு எனக்கு, நீங்கள் அதுவும் பதிவு பண்ணணும் கண்டிப்பாக. நீங்கள் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் போய் தாய்மாமன் சீருக்கு தங்கம் வாங்கிறதுக்கு டெண்டர் கால் ஃபார் பண்ணியிருக்கீங்க. அது சோஷியல் வெல்ஃபேர்லேயோ இல்லை வேறு சிஎம் ஸ்கீம்லேயோ வரணும். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் மெடிசன் வாங்கிறதுக்கு தான் பணம் செலவு பண்ணோம். ஆனால் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து நீங்கள் தங்கம் வாங்கிறதுக்கு கால் ஃபார் பண்ணியிருக்கீங்களே, என்ன அரசு முறையினே தெரியலையே அது.
உண்மையிலேயே ரொம்ப அப்சர்டாக, ரொம்ப என்ன சொல்கிறது, என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் தனக்கு நினச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அரசா அது போகுது. முற்றிலும் சொல்லணும்னா ஆளுமை திறன் இல்லாத சிறுபிள்ளைத்தனமான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குறைந்தபட்சம் எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்குமே இதில் இல்லை. செங்கோட்டையன் அவர்களே வந்து பட்டும்படாமல் தான் போகிறாரு. அவரே வந்து நிர்வாகத்தில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்த்த மாதிரியும் தெரியல. ஏன்னா அவர்கிட்ட பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோ இல்லை. அவர் மற்றவங்ககிட்ட இருக்கிற பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோ மாதிரிலாம் அவர்கிட்ட இல்லவே இல்லை. அப்போ என்ன நடக்குது இந்த ஆட்சியிலனே தெரியலையே. இவ்வளோ டெண்டர்ஸை கேன்சல் பண்ணியிருக்கீங்க, புது டெண்டர்னு வரல. அப்போ இந்த டெண்டர்காரங்களுக்குலாம் நான் பழைய ஆளுங்களுக்குலாம் பேமெண்ட் வேறு கொடுக்காம இருக்கீங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. அதில் நடக்கக்கூடிய முறைகேடுகள் எல்லாமே சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தானே புது டெண்டர், அதை கேன்சல் பண்ணிட்டு புதுசாக நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் எல்லாத்தையுமே அப்படின்னு. எங்கள் செஞ்சிட்டு இருக்கிற டெண்டரை நீங்கள் வந்து என்ன இபிலெலாம் போய் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட்லாமா கேன்சல் பண்ணுவீங்க? அதனால தானே பவர் ஷட் டவுன்ஸ்க்கு ஒரு காரணமும் இருக்குது. நீங்கள் வந்து இருக்கிற டெண்டரை நீங்கள் கேன்சல் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்கள் பீரியடில் நீங்கள் கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அடுத்து ஆட்சி மாறுச்சுன்னா அதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணால் சரியாக இருக்குமா என்ன? அப்போ அந்த தொழிலதிபர்களோட இந்த ஆட்சியின் மீதான ரிலையபிலிட்டி எப்படி நிற்கும்? நீங்கள் வந்து ரேட் ரிவிஷன் கேட்கலாம், அல்லது ஏதாவது நீங்கள் வந்து ஒரு பீரியடில் அடுத்த டெண்டரை நீங்கள் மாற்றலாம். எடுத்துருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் நிறுத்துனீங்கன்னா என்னங்க அர்த்தம்? அது சிஸ்டமை வந்து ஒரு கிரைண்டிங் ஹால்ட்டு கொண்டு வராதா? நீங்கள் ஒரு கடிகார முள் ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் நிறுத்திட்டு நான் பேட்டரி மாற்றுவேன்னா லேக் வந்துடும்ல. திரும்ப சரி பண்ணி தானே நம்ம ஓட வைக்கணும். சரி பண்ண முடியாது. இந்த சிஸ்டமில் ஓடவே நீங்கள் மாற்றணும். ஹார்ட் சர்ஜரி மாதிரி தான் அது. நீங்கள் இன்ஜின் ஓடிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் பிஸ்டன் மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. நிறுத்திட்டு பிரித்து போட்டு அது 2 நாள் ஆகி 3 நாள் ஆகி அப்புறம் தான் அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண முடியும். அது மாதிரி இல்லை அரசு இயந்திரம். அரசு இயந்திரம் என்பது இதய மாதிரி. அது ஓடவே நீங்கள் வால்வ் ஆப்ரேஷன் செய்யணும். ஓடவே நீங்கள் பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா ஸ்டண்ட் வைக்கணும். அந்த திறமை மருத்துவருக்கு இருக்கிற மாதிரி அரசை நடத்துகின்றவர்களுக்கு தேவைப்படும். அது இவங்க கிட்ட இல்லை. இவங்க நிறுத்திட்டு செய்கிறதுங்கிறது இதயத்தை நிறுத்திட்டு எடுத்து வச்சு நாங்கள் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எந்த வாழ்வு போயிருக்குன்னு இதயத்தை வச்சு இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. திரும்ப பொறுத்துறதுக்கு அந்த உயிரற்ற உடம்புல எப்படி அது ஓடும்? அந்த கேப் பெருசாகிடும். ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் வந்துடும், நம்பிக்கைத்தன்மை போயிடும், மற்ற உறுப்புகள் எல்லாம் அந்த இதயத்துலேருந்து ரத்தம் போகலன்னா செயலில் வந்துடும். அது மாதிரி தான் இப்போ இவங்க செய்கிற வேலை எல்லாமே. நீங்கள் கான்ட்ராக்டர்ஸை நிறுத்திட்டீங்க, குவாரிஸை நிறுத்திட்டீங்க, டாஸ்மாகில் பிரச்சனை போயிட்டுருக்கு, இபியில் பிரச்சனை போயிட்டுருக்கு. அப்படின்னா நீங்கள் இதயத்தில் பிரச்சனை இருக்குது. அப்போ நீங்கள் இதெல்லாம் சரி பண்ணலை, அதோட எஃபெக்ட் தான் இது எல்லாமே பாதிச்சிருக்கு. இதெல்லாம் திரும்ப சரி பண்ணணும்னா ஈஸியான வேலை இல்லை. இந்த லாஸ், இந்த 2 மந்த்ஸ்க்கு ஆகிற லாஸ், 3 மந்த்ஸ்க்கு ஆகிற லாஸ் எங்கே கொண்டு போய் நிறுத்தும்னா சம்பளம் போடுறதுக்கே பணம் இல்லாத நிலைமை கொண்டு போய் நிறுத்தும். அதுக்கு தான் இந்த பிரைவேட்டைசேஷனை நோக்கி வித்துட்டா காசு வாங்கிக்கலாம்ல அப்படின்னு போகிறாங்க. அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க, அவங்க வேணால் சம்பாதிச்சு போகிறாங்க. அப்போ பாதிக்கப்படுறது மக்கள் தானே. அதை பற்றி நமக்கு என்ன பாஸ்? நம்ம போகிறோம், இத்தனை நாளாக சினிமாவில் நடித்தோம், ஸ்டேஜில் நிற்கிறோம், நடிக்கிறோம். இந்த முட்டா பசங்களாம் நம்புவானுவ. அந்த 10 நிமிஷம் நடிச்சுட்டு வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு மேலே அந்த பையில ரீல்ஸ் போட்டு சுற்றிட்டு கிடப்பானுங்க. அப்படி தானே போகிறீங்க. நீங்கள் நிஜமாக எதையாவது நீங்கள் அது மாதிரி செஞ்சுருக்கீங்களா? இல்லை. நீங்கள் திரையில் நடிச்சிங்க, அங்கே நடிக்கிற வாய்ப்பு முடிஞ்சிருச்சு, அதை ரசித்த கூட்டம் உங்களுக்கு இருந்தது, முடியல, விட்டுட்டு வந்திருக்காரு. ஆமாம், இப்போ நிஜத்தில் நடிக்கிறாரு, ஸ்டேஜில் வந்து மக்கள் முன்னாடி நடிக்கிறாரு. நீங்கள் ஒரு கேரக்டராக இருக்கணும்னா நீங்கள் வந்து கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்களை, முத்தமிழறிஞரை நம்ம வந்து பார்க்கணும். தான் என்ன பேசுவாரோ பேசினதான் வாழ்வார். வாழ்நாள் முழுக்க அவர் மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்பட்ட வரலாறு கிடையவே கிடையாது. ஒரு வழக்குகளில் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தன்னை நிரபராதியை நிரூபித்து வந்தவர் தான் அவர். மிசா கேஸே ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், குற்றம் சாட்டிய முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களே யூகத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டவைன்னு வாபஸ் வாங்கிக்கிட்டார். அப்போ நீங்கள் 2G வழக்குகளாகட்டும் எல்லாம் திமுக மீது குற்றம் சாட்டப்பட்ட வழக்குகள் எல்லாமே சுக்குநூறாக உடை தெரியப்பட்டன. நிரூபிக்கப்படலை, எதுவும் நிரூபிக்கப்படலை.
அந்த மாதிரியான, ஆனால் அவர்களைத்தான் குற்றவாளி என்று இன்னமும் இந்த சமுதாயத்தில் பேசுகின்றவர்களை வச்சிருக்காங்க. திருட்டு திமுக அது டேக்லைனாவே கொண்டு அது வந்துட்டாரு. எல்லாமே சொல்லுவாங்க. இடிக்கு பணம் கட்டாம கார் வாங்கினதுல நீங்க பணம் கட்டல, குருவி படத்துக்கு நீங்க வந்து டாக்ஸ் கட்டல, ம். பிளாக் மணி உங்களுக்கு பிடிபட்டுச்சு, அப்ப நீங்க தானே திருட்டு முதலமைச்சர்னு சொல்லலாமா? திருட்டு நடிகரா இருந்தீங்க, இப்ப திருட்டு முதலமைச்சர் வச்சுக்கலாமா? அமைச்சர்கள் அந்த ஃபண்டை வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து துறை ரீதியாக ஒவ்வொரு அமைச்சருமே வந்து பல ஊழல்களில் ஈடுபடுறாங்க. டெண்டர்ஸில், நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர்ஸில், இதெல்லாம் அதான் சொல்கிறேன், ஒரு செய்தி பரபரப்பாக வருது, அந்த செய்தியை அமுக்கிற மாதிரி வேறு செய்தியை கொண்டு வந்துடுறாங்க. அது நடக்குது. ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ டிகே பிரபு கனிமவளத்துறை முதல் ஒரு வாரம் பாருங்கள், எத்தனை வீடியோஸ் வந்துச்சு. நான் ரீல்ஸ்னு கூட சொல்ல, நான் மட்டுப்படுத்தணும், எத்தனை வீடியோஸ் வந்துச்சு. இந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம அங்கே ஆய்வு பண்ணுறாரு, இங்கே ஆய்வு பண்ணுறாரு, பாருங்கள் எவ்வளோ ஆழமாக போயிருக்காங்க, பாருங்கள் இதை க்ளோஸ் பண்ணுறாங்க, இங்கே க்ளோஸ் பண்ணிட்டாரு. கடந்த 20 நாளாக பிரபுகிட்ட இருந்து ஒரு வீடியோ தான் வந்துச்சா? யோசிச்சு பாருங்க. கனிமவளத்துறையில், ஏன்னா அவர் முடிச்சிட்டாரா, அப்போ ஆய்வெல்லாம் முடிச்சிச்சா? அப்போ தமிழ்நாட்டில் மொத்தமே இவ்வளோதானா, அவ்வளோதானா? வேற ஊர்களுக்கெல்லாம் அவர் போகலையா? இல்லை ஊர்களுக்கு போவேன்னு சொல்லி அவர் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? அப்போ நீ ரொம்ப வீடியோஸ் போடுறப்ப பேசாமல் உட்காருப்பான்னு சொல்லிட்டாங்களா? ஏன் வந்து கனிமவளத்துறையில் ஆய்வே நடக்கலை? இப்போ ஆய்வுகளாக போயிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ யாராவது சொல்லி உட்கார வச்சுட்டாங்களா அவரை? இல்லை அவர் வந்து இல்லைப்பா போதும், நமக்கு வந்து நம்ம என்ன நினச்சோமோ அதை சாதிச்சிட்டோன்னு அவர் முடிவுக்கு வந்துட்டாரா? ஏங்க நீங்கள் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் கட்சியில் எடுக்கிறீங்க, அவர்கிட்ட 4-5 குவாரி இருக்குது, அந்த குவாரிக்கு பிரபு போவாரா? அவர்கிட்ட போய், சார் உங்கள் குவாரியில் வந்து லெவலுக்கு மீறி நீங்கள் போயிட்டீங்க சார், நான் உடனே குவாரியெல்லாம் க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாரா? அப்போது நீங்கள் வந்து அதான் சொல்கிறீங்களா, பரபரன்னு ஏதாவது நடக்குது, அதற்கு பிறகு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதை பற்றி நம்மளும், ஏன்னா மீடியாஸும் வந்து எதை காட்டணும் எதை காட்டக்கூடாது ரொம்ப தெளிவாக வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது தெரியவே இல்லை. திடீர்னு குதிரை பேரம், அவன் குதிரை பேரத்தில் இவர் ஈடுபட்டார், அவர் ஈடுபட்டார், அது பண்ணாங்க இது பண்ணாங்க, அப்புறம் அது அவங்க போயிடுது, என்ன நடக்குதுன்னே தெரியல. இப்படி ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன பார்க்கணும் என்ன கேட்கணுங்கிறது ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணி இந்த வேலையை பார்த்துட்டே இருக்கிறாங்க நான் சொல்கிறேன். அதே சமயம் இப்போ தொடர்ச்சியா கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஆஃபீஸஸில், கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் நடந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்தின சோதனையில் 78 லட்சத்தை கைப்பற்றியிருக்காங்க அப்படிங்கிற செய்திக்குள்ளே பார்க்க முடியுது. அப்போ லஞ்சத்தை ஒழிக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் முதலமைச்சர் பொய் சொல்லி தான் ஆட்சியை பிடிச்சிருக்காரா அப்படிங்கிற குற்றச்சாட்டை பலரும் எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? லஞ்சத்தை ஒழிக்கவே முடியாதானே? ஒழிக்க முடியுங்க. நீங்கள் வந்து இது மக்கள் பழகி போயிட்டாங்க, அதிகாரிகள் வாங்குறாங்க, என்ன வேணாலும் சொல்லுங்கள், நீங்கள் வந்து லஞ்சத்தை ஒழிக்க முடியுமானா ஒழிக்க முடியும். பொலிட்டிக்கலாக அதற்கு வில் பவர் வேணும். தன்னுடைய சுய வாழ்க்கையில் முதல்ல அவன் நேர்மையானவனாக இருக்கணும். தன்னோட சுய வாழ்க்கையில் நேர்மையானவன், தன்னோட சுய வாழ்க்கையில் இருந்து சமூகத்தை பார்த்து, லஞ்சத்தை பார்த்து வெறுத்து, ஊழலை பார்த்து வெறுத்து ஒதுக்குறவனா, நேர்மையானவனாக இருக்கிற ஒரு தலைவனால் அது நிச்சயமாக முடியும். அந்த தலைவர் விஜயான்னு கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு சொல்லுவேன். தன்னோட சுய வாழ்க்கையில், தன்னுடைய சுய தொழிலில் இது வரைக்கும் கருப்பு பணமே வாங்காத நேர்மையாளரா விஜய்? இந்த கேள்விக்கு அவர் தன்னோட நெஞ்சில் கை வச்சு, ஆமாம் நான் வாழ்க்கையில் முழுக்க நேர்மையாக தான் இருந்தேன், நான் நடித்த 69 படத்தில் ஒரு படத்தில் கூட கருப்பு பணம் வாங்கினதே கிடையாது அப்படின்னு அவர் சொன்னாருன்னா சூப்பர். அவர் மாதிரி நேர்மையான ஆள் தான் வேணும். புலி படத்திற்கு 15 கோடி ரூபாய் கருப்பு பணம் வாங்கினு விஜய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. சரி சார் 1.5 கோடி ஃபைன் கட்டுங்க, அதெல்லாம் கட்ட முடியாதுங்க, நாங்கள் கட்டணும் அப்படின்னு இன்றைக்கி கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் மற்ற வழக்கில் நம்ம ரோல்ஸ் ராய்ஸ் கார் அதெல்லாம் கூட விட்டுருங்க, அதெல்லாம் வேண்டாம். இந்த விஷயம் நேரடியாக அவர் கொடுத்த சாட்சி. அவர் வந்து சொல்கிறார், ஆமாம் சார் 5 கோடி ஃபஸ்ட்டு, அப்புறம் 10 கோடி 15 கோடி கருப்பணம் தான் சார் வாங்கினேன். ஏன் சார் கட்ட மாட்டீங்க சார்? நீங்கள் 2019 இந்த வழக்கு போட்டிருக்கணும், 2022 இந்த வழக்கு போட்டிங்கன்னா நாள் கட்ட முடியாது, 3 வருஷம் காலத்தை வந்து ஏன் வழக்கு போட்டு என்ன கேட்கிற நபராகத்தான் விஜய் இருக்கிறார். மாஸ்டர் படத்தில் அவர் வந்து ரைடு கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தோம் நம்ம எதுக்காக கருப்பு பணம் வாங்கினாரா இல்லையாங்கிறதா அது வழக்கு. ஸோ கடைசி படமான ஜனநாயகன் வரைக்கும் ஒரு கருப்பு பணத்தை தொட்டதே கிடையாதுங்க அப்படி சொல்லிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் அவர் கருப்பு பணம் வாங்கியிருக்காருங்கிறது அவர் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. ஃபைன் கூட அதை கட்ட மாட்டேங்கிற அந்த மாதிரி நேர்மையாளர் தான். கட்சி நடத்தும் பொழுது தன்னோட கட்சியில் எவ்வளவோ பொறுப்பு, இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க, மற்றதெல்லாம் விட்டுருங்க, நாளைக்கு உள்ளாட்சி தேர்தல் நடக்கிறதுக்கு கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணி எல்லார்ட்டையும் மாவட்ட செயலர் காசு வாங்கி வச்சுருக்காங்க. தவிக்கலாம் ஒட்டுமொத்த கட்சியும் வாங்கி வச்சுருக்கு. இன்னைக்கு கவுன்சில் சீட் உனக்கு தாண்டா, என்ன வார்டு அண்ணா, என்ன 2வது வார்டு 3வது வார்டு 4வது வார்டு 5வது வார்டு, இப்போ சென்னையில் 200 வார்டு இருக்கா, 200 வார்டுக்கும் காசு வாங்கி வச்சுருக்காங்க இவங்க எல்லா மாவட்ட செயலர்களும். இதில் வந்து அமைச்சர் ஆனதுக்கு பங்கு இருக்குது. என்ன சொல்லுவீங்க நீங்கள்? சரி எம்எல்ஏ சீட் எப்படி கொடுத்தாங்க? 5 கோடி 10 கோடி இப்படி விற்று தானே கொடுத்தாங்க. அதை விஜய் கண்டுக்கிட்டாரா? இல்லை.
தன்னுடைய சொந்த கூட்டத்திற்கு வருபவர்களுக்கு நீங்கள் பூத் முகர்கள் மாநாடுன்னு கோயம்புத்தூர் நடத்துனாங்க. டிக்கெட்டு போட்டு விற்றாங்க. அது விஜய் அவர்களுக்கும் தெரியும். அதில் கட்சியின் சார்பாக நேர்மையாக ஏதாவது நடந்ததா? நேர்மையாக நடக்கவில்லை. வெளிப்படைத்தன்மை இருக்கின்றதா? நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. இது வரைக்கும் விஜய் அவர்கள் செய்த செலவுகளுக்கான பணத்தை நான் சொல்கிறேன் ஆதவ ஒரிஜினா கொடுக்குறாருன்னு. அதில் எங்கேருந்து வந்துச்சு, சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன, எவ்வளோ செலவு பண்ணீங்கிற வெளிப்படைத்தன்மையோட நீங்கள் கணக்கு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கீங்களா? அதுவும் இல்லை. இதனோட கட்சி ரீதியாக நேர்மையாக இருந்தாரா? நேர்மையாக இல்லை. சரி, இப்போ வந்து அரசியலுக்கு வந்தாச்சு. 2வது அமைச்சரவை கூட்டத்தில் ஊழல் பண்ணால் நான் தொலைச்சி கட்டிடுவேன். நான் சொல்கிறேன், ஊழல் பண்ணால் தொலைச்சி கட்டிடுவேன் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்போ யாரோ ஊழல் பண்ணுறாங்க, அப்படி தானே? ஊழலே பண்ணலங்க, நீங்கள் உங்களோட அமைச்சர்கள் எல்லாருமே ரொம்ப புனிதர்களாக இருந்தார்கள்னா நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம் தெரியுமா? இந்த பட்ஜெட்டில் என்னென்ன புது விஷயம் சொல்லலாம் மக்களுக்கு சொல்லுங்கள் சார். அண்ணே இந்த மோதிரம் போட்டோன்னே அதே மாதிரி தாய்மொழி சீரை கொடுத்துடலாமாண்ணே, அண்ணே 2000 பணம் கொடுத்துடலாமாண்ணே, அண்ணே லோகாயுதா கொண்டு வந்துடலாமாண்ணே, அண்ணே சேவரம் இதுதானே பேசுவோம். அந்த மோதிரம் கொடுக்கறதுல கூட டெண்டருக்குள்ள ஏதோ முறைகேடு நடந்திருக்கிறதா? டெண்டர்லேயே முறைகேடு, டெண்டர்னாலே முறைகேடு தாங்க. நிறைய வந்து அதை சொல்லலாம். அதில் எப்படி பணம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இவங்க நோக்கமாக இருக்கிறது. சொல்லலை, இன்னைக்கு வந்து ஊரக உள்ளாட்சித்துறையில், நகராட்சி நிர்வாகத்துறையில் எல்லா டெண்டர்ஸ் இவங்க சொல்கிறாங்க 4 பேருக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டு 5 பேர் சஸ்பெண்ட் பண்ணிட்டு அதெல்லாம் ஓகே. இன்னும் டெண்டர்ஸ் இப்போ இவங்க ஆட்சி காலத்தில் ஜூலைக்கு பிறகு போட்ட டெண்டர்ஸில் ஊழல் நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். அறப்போர் இயக்கம் போன்ற இயக்கங்களை எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் தொடர்ச்சியாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது யார் பயனாளர்கள்ங்கிறது வேற. ஊழலுக்கு இவங்க துணை போகிறாங்களா இல்லையா, ஊழலில் இவங்க இதாக இருக்காங்களா இல்லையாங்கிறதான் கேள்வி. அப்போ நீங்கள் இப்போ இந்த டெண்டர் ஒன்று இதே மாதிரி இதை தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் பட்ஜெட் கூட்டத்தொடருக்காக. ஆனால் விஜய் அவர்கள் ஊழல் செஞ்சால் நான் கடுமை காட்டுவேன்னு சொல்லி அவர் தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்கு அர்த்தம், சார் அமைச்சர்கள் ஊழல் செய்கிறீங்க, ஊழல் செய்கிறத குறைச்சிக்கங்க. நீங்கள் நேரடியான என்னங்க பண்ணீங்க? சாட்டை எடுத்து நீங்கள் ஜனநாயகம் படத்தில் சாட்டை எடுத்து சொல்லட்டுறாருல்ல, நான் பாருங்கள் அடித்து வெளுக்கிறாருல, உங்கள் கட்சிக்காரில் அடித்து வெளுங்க, உங்கள் அமைச்சரில் அடித்து வெளுங்க. யாரா ஊழல் பண்ணுறது? தூய சக்தின்னு சொல்கிறாங்களே சார். அவர் சொல்லிக்கிறாருங்க. அவர் சொல்லலாம் மக்கள் அது எல்லா மக்களும் ஏற்று. இப்போ நீங்கள் வந்து இந்த கான்ட்ரவர்சிஸ் எதுவுமே இல்லைன்னா யாருமே தூசி ஏற்று தானே ஆகணும். எனக்கு பிடிக்கவே இல்லைங்க விஜய் அவர்களை. ஆனால் நேர்மையான ஆட்சியாக இருந்தால் இல்லை நான் அட்லீஸ்ட் வாயாவது மூடிட்டு இருக்கணும். இல்லை நம்ம நேர்மையான ஆட்சிப்பா, எனக்கு சரிப்பா பேச எனக்கு விருப்பம் இல்லைப்பா பேச, அப்படி தானே சொல்லணும். நான் ஏன் பேசணும்? இது தூய சக்தியாக இருந்துருச்சு அப்படின்னா நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது தூய சக்தியாக இல்லை, அதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. தூய சக்திங்கிறது எல்லா இடங்களிலும் அவர் பேசுகிறார், மேடை போட்டு பேசுகிறார். அது ஒரு விஷயம். சட்டமன்றத்தில் பேசுகிறார், தொடமாட்டேன், தொட்டா விடமாட்டேன், தொட்டவனை விடமாட்டேன், தொட்டவனும் பின்னாடி தான் நிற்கிறான், அவனை தூக்குங்க, உங்கள் ஆளுகள் தானே தொட்டுட்டு இருக்காங்க, அவங்கள விடாதீங்க, தூக்குங்க. அதை நீங்கள் செய்யாமல் நீங்கள் ஊருக்கு உபதேசம் செய்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. டாஸ்மாக மூடியிருக்காங்க, 717 டாஸ்மாக மூடியிருக்க மாதிரியான செய்திகளை கூட பார்க்க முடிஞ்சு. ஆனால் இன்னொரு பக்கம் ரெட்ரோ பார்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு இப்போ அனுமதி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்திகளை கூட பார்க்க முடியுது. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? நீங்கள் மணமகிழ் மன்றங்கள் ஏற்கனவே போன ஆட்சி காலத்தில் செயல்பட ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் இன்றைக்குமே இந்த 717 உங்கூட்டுறதை தாண்டி ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், கோயில்கள், இது பக்கத்தில் மசூதிகள், சர்ச், இது பக்கத்தில் இன்னுமே தமிழ்நாடு டாஸ்மாக் கடைகள் இருக்கான இருக்குது, மணமகிழ் மன்றங்கள் இருக்கான இருக்குது. நான் புதுக்கோட்டையில் இருக்கேன், ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது, ஆஸ்பத்திரியிலேருந்து 3வது பில்டிங் வந்து ஒரு மணமகிழ் மன்றம். இதுக்கு நிறைய பேர் மனுவெல்லாம் போட்டாங்க, சார் இதெல்லாம் மூடுங்க. இன்னொன்று 717 டாஸ்மாக் கடைகள் மூடி அதே நேரத்தில் இன்னொரு அறிவிப்பு வந்துச்சு, மணமகிழ் மன்றங்கள் திறப்பதற்கான கட்டணங்கள் உயர்த்தப்படுகிறது. ஒரு பக்கம் டாஸ்மாக் கடைகளை மூடுவோம், இன்னொரு பக்கம் மணமகிழ் மன்றங்கள் யாராவது ஓப்பன் பண்ண வரீங்கன்னா வாங்க, அப்படிங்கிறதே வித்தியாசமான நிலைப்பாடு. நீங்கள் டாஸ்மாக்கை மூடினதுனால நடந்த நன்மைகள் அப்படின்னு நீங்கள் அது எப்போ உணர முடியும்னு கேட்டிங்கன்னா, ஓவராலாக சேல்ஸில் வந்து குறைஞ்சிருக்கு. உங்களுக்கு புரியுதா? 5000 கடையில் விற்ற காசு ஒரு 5 கோடின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 4000 கடையில் விற்ற காசு 4 கோடியாக வரணும். ஆனால் அப்பையும் 5 கோடி வருதுன்னா அதுக்கு அர்த்தம் அந்த கடை மூடினதுனால மக்கள் பக்கத்து கடைக்கு போய் அந்த சரக்கை வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் பெரிய மாற்றம்லாம் ஒன்றும் ஏற்படாது. இங்கே வந்து மக்களுக்கான ஆக்சஸை குறைக்கணும், மூடியது நான் வரவேற்க தான் செய்கிறேன், அது அது ஓகே தான். பட் ஆனால் உண்மையான மாற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்தமாக கடைகளே இல்லாமல், அதாவது அந்த ஏரியாவில் கடையே இருக்கக்கூடாது. ஆனால் அந்த ஏரியாவில் 3 கடை இருந்துச்சுங்க, அதில் 2 கடை மூடிட்டு ஒரு கடை இன்னும் வச்சுருக்காங்கன்னா, அந்த கடை மூடிட்டான் போடே வாடா அந்த கடைக்கு போகலாம் அப்படின்னு போய் சரக்கு வாங்கிட்டு இருப்பாங்க. அதான் நடக்கும். அதனால் நீங்கள் இந்த ஒரு வருட முடிவில் போன வருஷத்தை விட டாஸ்மாக் சேல்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னா ஓகே, பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. மணமகிழ் மன்றங்களில் குறைஞ்சிருக்குன்னா தான் அது உண்மையான மாற்றம். அந்த மாற்றம் ஏற்படாத வரைக்கும் அங்கே கடையில் நின்று குடிக்கிறவன் அந்த பாரில் நின்று குடிக்கிறேன், வேற ஒரு பாரில் நின்று குடிச்சிட்டு இருக்காங்க அர்த்தம். இன்னொன்று, நீங்கள் டாஸ்மாக் கடைகளை மூடுறீங்க, அவங்கள மறுவாழ்வு மையங்கள் எத்தனை திறந்தீங்கன்னு ஒரு கேள்வியும் இருக்குது. மறுவாழ்வு மையங்கள் திறந்தீங்கன்னா தான் ஓகே, நான் குடியை விடணும்னு நான் நினைக்கிறேன், அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்குது, நானும் குடியை விடணும்னு நினைக்கிறேன், அப்போ எனக்கான ஒரு அவென்யூஸ், ஒரு ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணி விடுங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் நிறையா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம்.
இதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவ் சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் சொன்னீங்கன்னா உண்மையில அதில் வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் குடியை விடணும்னு சில பேர் வருவாங்க. ஆனால் காசு நீ கொடுத்து தான் இன்னைக்கு வந்து அந்த மறுவல் மையங்களுக்கு போக வேண்டியது. ப்ரைவேட்டாக தான் நிறைய பேர் வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் அந்த ப்ரொசீஜர்ஸ் ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க தான் குடி குறித்து ஒரு சரியான பார்வை இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு பாட்டு பாடி தான் விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிச்சார் நீங்கள் டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும். விக்னேஷ் அவர்கள் இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, அதுக்கு பிறகு சினிமா மாதிரி அப்படிலாம் பண்ணிட முடியாதுங்க, 10 ரூபா வாங்க தான் செய்வாங்க. எதுங்க வாங்குறாங்க? ஏங்க அவங்களுக்கு சரியாக சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது, குடோன் இல்லை, கரண்ட் பில்லை கட்டுறதுக்கு ஆள் இல்லை, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போ திமுக ஆட்சி காலத்தில் இதெல்லாம் யார் பார்த்தா? அதிமுக தானே மேனேஜ் பண்ணாங்க. அப்போ 10 ரூபா எதுக்காக வாங்கினாங்க? ஆனால் நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருந்தோம், அந்த 10 ரூபாய் வாங்கி நேராக செந்தில் பாலாஜிட்டு வீட்டுக்கு போயிடுதுப்பா, செந்தில் பாலாஜி நேராக எடுத்துகிட்டு போய் சிஎம் வீட்டுக்கு கொடுக்குறாரு, இப்படி தானே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது இந்த 10 ரூபாங்கிற கதை, ஏன்னா நான் பல நேரங்கள் சொல்லியிருக்கேன், இது அதிமுக ஆட்சி காலத்திலும் இருந்தது. இன்னமும் இப்போ செந்தில் பாலாஜி தான் இது அறிமுகப்படுத்துகிற மாதிரி. அதிமுக ஆட்சி காலத்திலும் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கி கொண்டு தான் இருந்தார்கள். அதற்கு முந்தைய ஆட்சி காலத்திலும் வாங்கிக்கிட்டு தான் இருந்தாங்க. என்றைக்கும் அதெல்லாம் இல்லை. இதை ரொம்ப பிரபலமாக்கி விட்டாங்க. அதுதான் நடந்துச்சு. அப்போ இது தொடர்ச்சியாக நடக்குது அவங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு தேவை இருக்குது, நாங்கள் வாங்குகிறோம் அப்படிங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்போது ஒரு பக்கம் நீங்கள் தான் சொல்லலை, பேசுகிறது பேசிடலாம், ஊழலை ஒழிச்சிட்டோம். ஆனால் உண்மையில் அது கிரவுண்டில் நடக்குதா அப்படின்னா, நடந்துச்சுன்னா எல்லாருமே ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். வேறு வழியில் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் அது நடக்கணுங்கிறதான் சிக்கல்.